வேற லெவல் சம்பவம், திருமாவை குருமாவாக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ நீதிபதிகள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வேற மாதிரி வேற லெவல்ல வெயிட் வச்சிருக்காங்க. அதுவும் உயர் நீதிமன்றம் வெளுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. என்ன நடந்திருக்கு, அவர் என்னதான் அப்படி அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஃபுல்லா முழு விவரத்தை பேசுவோம். டீகோட் பண்றேன், மிஸ் பண்ணிடாம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஃபோர்ட் எண்டவர் கார்ல நம்ம திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, வந்துட்டு இருக்காரு. நான் பாட்டுக்கு செவனேன்னு போறேன், எனக்கு யார் வம்பு தொம்புக்கும் போறது இல்ல, எனக்குன்னு வந்து சேர்றீங்களேடா அப்படின்னு சொல்லும் வகையில போயிட்டு டிரைவர் என்ன பண்றாரு, நீங்க எப்படி தலைவர் சும்மா வரலாமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும், நான் என்னோட நன்றி கடனை நான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேல, அந்த ஸ்பீட் பிரேக்கரால வந்த வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அது வந்துருச்சோன்னு நான் நிறுத்தினேன், அதனால அவங்க மேல ஸ்கிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு சம்பவம் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, சோசியல் மீடியாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயும் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது, தூள் கலப்புது. சோ இவர் வேணுனே முட்டிட்டாரு அப்படின்னு. இந்த இடிச்சது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்துடன் அந்த வண்டியையும் கீழே தள்ளி அந்த நபரை வந்து டமால் டிமால்னு தலையில அடிக்கிறது, கையில அடிக்கிறது, முதுகுல அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அவரு ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபரும் வழக்கறிஞரா இருக்கும் பட்சத்துல அவரையும் அடிச்சிருக்காங்க, அவரையும் தாக்கியிருக்காங்க சக வழக்கறிஞர்கள். இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு ஒரு வைரலா ஆயிடுச்சு இந்த விஷயம். அண்ணாமலை அவர்கள் அந்த எக்ஸ் வலைதளத்தை இந்த இந்த விஷயங்கள் ஏன் வந்து கேள்வி கேட்க முடியாம போயிட்டு இருக்கு, இத கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கறது திமிரில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா, ஒரு சக வழக்கறிஞர்களை இப்படி தாக்குறது சரியா, அவங்க பண்ற தப்பு என்ன, இடிச்சது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல இப்பெல்லாம் பண்ணலாமாங்கிற கேள்விகளை முன் வச்சாரு. அங்க ஆரம்பிக்குது அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது, பயங்கர ஃபேம் ஆகுது, எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. அண்ட் உடனுக்குடனே ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாரு திருமாவளவன் அவர்கள். நான் அந்த மாதிரி வந்து இடிக்கவே இல்லை, ஊடகங்கள் உருட்டுது, அப்படி போய் சொல்லுது, நாங்கெல்லாம் வந்து சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால வருது, இந்த சனாதனத்தை நம்ம விடவே கூடாது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா முழுக்க முழுக்க டேமேஜ் வந்து என்ன பண்றாங்க, பிஜேபி தான் பண்றாங்க. அண்ட் மோடியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை கனின்னு நினைக்கிறேன் அந்த நபர் வர ஒரு வீடியோ வேற செம்ம வைரல் ஆக்கிட்டு இருக்காரு. தீபாவளியே உங்களால கொண்டாட முடியாது, எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை நான் தீபாவளியே கொண்டாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரட்டல் அப்படிங்கறத விட்டுட்டு இருக்காரு. இது அடுத்த கட்டமா அவர் சொல்றது, மோடி அவர்கள் வராருன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா என்ன, வண்டியை நாங்க வழி மறிப்போம், மறுச்சு நாங்க என்ன பண்ணணுமோ அப்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விஷயங்கள் பாஜகவினருக்கே ஒரு பெரும் அதிருப்தியை கிரியேட் பண்ணுது. இவங்க எப்படி இப்படிலாம் பேசலாம், நம்ம போய் நீ ஒரு கேஸ போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சோ முழுக்க முழுக்க இதெல்லாம் வந்து சப்கான்சியஸா நடந்த விஷயங்கள், ஓகேவா, இதெல்லாம் நடந்த விஷயங்கள். இது வந்து அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் பாலு அப்படிங்கிற இந்த ஒரு நபர் என்ன பண்றாரு, ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாரு. சோ எழுதிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா போனோம் அப்படிங்கிறது விசிகாவுக்கு நல்லா தெரியும். இவங்களை எப்படியாவது மிரட்டலாம், பாலுவை மிரட்டி இந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பாலு மிரளல, விடல, அவரால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. உடனே இது வந்து உடனுக்குடன் வேகமா கடகடன்னு நீங்க வந்து இதற்கான உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது போகுது. சோ இந்த நேரத்துல உயர்நீதிமன்றத்துக்கு இந்த புகார் அப்படிங்கிறது கொண்டு போனதுக்கு அப்புறமா அந்த அமர்வுல உட்கார்ற நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் செம்மையா பொலந்து கட்டுறாரு திருமாவளவன் தரப்ப. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தீபாவளி கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்ன வீடியோ ஆகட்டும், அடுத்து வந்து இவர் சொன்னார் பாத்தீங்களா, திருமாவளவன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு, அதுக்கப்புறமா ஒரு பிரச்சார கூட்டத்துல திரும்பவும் பேசும்போது அவர் கூடுதலா உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை, முறைச்சான் அடிச்சேன், அதுல என்ன தப்பு, முறைச்சான் அடிச்சாங்க, இது வந்து சரியா, ஒரு தலைவரான்ட்டு இப்படி பேசலாமா, எல்லா இடங்கள்லயும் ஒரு வன்புறுத்தல தூண்டும் வகையில அவர் பேசுற விஷயம் இருக்கா இல்லையா, நியாயமா இருக்கு. இந்த விஷயத்த எடுத்துட்டு போயிட்டு அங்க ஜட்ஜு கிட்ட பேசலாம்ல, பேசினா கெல்லுன்றோம், முடியாது, பேச முடியாது, வாயை கூட திறக்கல, இத பத்தி பேசவே இல்லை. ஆனா நீதிபதி தெளிவா எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் கரெக்ட், இவங்க அப்ப பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி குழந்தை மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாப்ல போயிட்டு உட்கார்ந்து அந்த அமர்வுல அவர் பேசுற விஷயங்கள் அப்படின்னா, இவ்வளவு அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி தாக்கி அவரை கூட்டு போறாங்க, அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது போலீஸார் அங்க இருக்கிறீங்க, என்ன பண்ணீங்க, என்ன கழட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு நீதிபதி. அதுக்கு போலீஸார் சொல்றது, சார் நாங்க வழக்கு பதிவு 2 பேர் மேலேயும் பண்ணோம், இந்த தரப்புலயும் வழக்கு பதிவு பண்ணோம், ராஜீவ்காந்தி பக்கமும் வழக்கு பதிவு பண்ணோம்,
ஏன் எதுக்காக 2 பக்கம் ஏன் பண்ணீங்கன்றாரு நீதிபதி. கரெக்டான கேள்வி தானே. அடிச்சது யாரு, இடிச்சது யாரு, யாரு மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்க? கரெக்டான கேள்வி கேட்டாரு. வாயவே திறக்கல. கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்களாம் போலீசார். பிரச்சனையை தூண்டும் வகையில் திருமா செயல்படுவதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா அவர் சொன்ன விஷயங்கள் எதை நோக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்திருந்திருக்கலாம். ஏன் எடப்பாடியார் வரல, நீங்க மோடி அவர்கள் இருந்திருந்தா நீங்க கேட்டிருப்பீங்களா? அமித்ஷா இறங்கி வரலன்னு கேட்டிருப்பீங்கன்னா ஆப்வியஸா அவங்க பெரும் தலைவர்கள். கரெக்டா? அவங்க எல்லாம் வேற. இப்ப திருமாவளவன் அவர்கள் கட்சியில ஒரு தலைவரா இருக்காரு, ஆனா பெரும் பொறுப்புல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவருக்கான எஸ்கார்டு அப்படின்னா ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதே மாதிரி ஒண்ணு போதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் இருக்கு. எனக்கு உடனே ஜெட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் கேட்டா இதற்கான பதில் என்னன்னு கூட அவங்க கண்டுக்காம உயர்நீதிமன்றங்கள்லாம் ஒண்ணுமே பேசுறது இல்லை. இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன முறைக்கிறாங்க, என்ன தாக்க வராங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்கல்ல, இது உண்மையா யோசிச்சு பாருங்களேன். அது எதுக்கு நடக்குது? அது இவங்க இடிச்சாங்க, முறைச்சாரு, சும்மாவா வாலண்டரா முறைச்சாங்க, என்னத்த பேசிட்டு இருக்காங்கன்றது மாதிரி. ஒரு பக்கம் பிரச்சனையை தூண்டும் வகையில இவர் நடந்துகிட்டாருன்னு சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோ வெளியிட்டாரு, சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்பா பேசுறாரு. அடுத்து நம்ம ஒரு இடத்துல கூட விடாம பிரச்சாரங்கள் அப்படிங்கறத நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். யாரு ஒரு நபர் தலித்து ஒரு நபரை நீதிபதிய செருப்பால அடிச்சதுனால நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி எல்லா நபர்களையும் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணாமலை அவர்களும் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேர் வருது, பாஜகவில் இருக்கிற நபர்களுடைய பேர் வருது. இந்த அரசியல்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்ம மேல என்னவோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றாங்க, நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது குத்தி குத்தாம இருக்கும்ல, அப்படி பேசுறாரு அவரு. அது ஒண்ணு. அடுத்து நான் சொன்ன பிரச்சாரம், அங்க அதே மாதிரி நான் முறைச்சான் அடிச்சோம் அப்படின்னு சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு சரியான விஷயம், இதையும் நோட்டீஸ் பண்ணி இதெல்லாம் தூண்டும் வகையில இருக்க பிரச்சனை அப்படிங்கறது ஈஸியா சொல்லி முடிச்சு விட்டாரு நீதிபதி. விசிகா நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை அன்னைக்கே முடிச்சு வச்சிருக்க முடியும் அப்படிங்கறதையும் நீதிபதி சொல்றாரு. 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அங்க இருந்த பக்கத்துல இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் கலெக்ட் பண்ணுங்க, எடுத்துட்டு எங்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த 2 வாரத்துல விரிவான அறிக்கை அப்படிங்கறது எங்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி கொண்டு இங்க சப்மிட் பண்ணுங்க, இதுக்கு மேல ஒன்னும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்காரு. உண்மையாவே பக்காவான ஒரு விஷயம். திருமாவளவன் அவர்கள் நோஸ் கட் பண்ணி அமுச்சு விட்டாங்க, கிளம்பணி முதல்ல அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயம் இப்ப அறிவாலயம் வரைக்கும் ஒரு பெரிய கிடுகிடுப்பை தூண்டிட்டு இருக்கும் போல. ஆல்ரெடி அறிவாலயம் ஒரு பெரிய டென்ஷன்ல தான் இருக்காங்க. என்ன காரணம்? ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு நாள் பிளாக் கலர் பேட்ஜ் அணிவிச்சுக்கிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் அவங்க என்ன பண்றாங்க, கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரை பாக்கெட்ல அணிவிச்சுட்டு வராங்க. அடுத்த நாள் டிஎம்கேவின் உருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துட்டு நிறைவேற்றப்பட்டது வெறும் 10% தான், மீதி வாக்குறுதிகள் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுல திடீர்னு எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் உரிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. இவர் திரும்பவும் என்ன பண்றாரு, மாரிதாஸ் அவர்களுடைய இயக்கத்துல படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, சூப்பரா இருக்கு, நான் இந்த படத்தை பார்த்துட்டேன், பைசன் படம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தாப்ல. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரஞ்சித் அவர்கள், அவர் தானே ப்ரொடியூஸ் பண்றாரு, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தேங்க்ஸ் டு யூ அப்படின்றத போட்டுட்டு நெருப்பெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. அப்போ இவருக்கு எதிர்ப்பாவும் வருது. ஏங்க நீங்க ஒரு பெரிய பிளேஸ் புடிச்சிருக்கீங்க மக்கள் மனசுல, ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் ஒரு கட்சி தொடங்க போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும்போது நீங்க எடுத்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த படம் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து தெரிவிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வெறும் தேங்க்யூவோட முடிக்காம என்ன நெருப்பெல்லாம் பறக்க விட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட வேலைகள் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க போயிடுவீங்களா அப்படிங்கிற பல கேள்விகளோட முன்வைக்கிறாங்க. இது பெருசா டிபேட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, என்ன பேசினாலும் அது அவங்களுடைய ஒர்க்கு, அந்த ஒர்க்குக்கு அவங்க ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, அவங்க பேசுறாங்க. இந்த பெரிய அளவில் நம்ம எடுத்துட்டு போக வேணாம். ஆனா இதே விஷயம் அன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டத்துல இருக்கும்போது அந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் கூலி படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்கல்ல, அன்னைக்கு இந்த மாதிரி பேசுறோமா? நியாயம், தர்மம். ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை வேற, இன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் வேற. சோ ஃபைனலி நீதிபதிகள் வேற லெவல்ல விசிகாவினரை வச்சு வெளுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் நம்முடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.